அனைவருக்கும் வணக்கம் மக்களே. வெல்கம் டு வேலை டிஎன் சேனல். கடந்த வாரம் சனிக்கிழமை டிஆர்பி எக்ஸாம் நடைபெற்றிருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58,000 பேர் இந்த வேலை வாய்ப்புக்கான தேர்வில் பங்கேற்றிருக்காங்க. இது மாவட்ட வாரியாக இல்லை, தமிழகம் முழுவதும் 58,000 நபர்கள் இந்த தேர்வு எழுதியிருக்காங்க. அதற்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 24,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தோம். 19,200 பேர் அதற்கு தேர்வு அட்டன் பண்ணியிருந்தாங்க. இது சென்னையில் மட்டும் போட்டிருந்தாங்க. 27 சென்டர்லேயும் பண்ணியிருந்தாங்க இந்த தேர்வு, அதாவது எஸ்ஆர்பி. அதற்கு எத்தனை போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 211 போஸ்டிங்கு, அதாவது 311 இருந்து 211 குறைச்சிட்டாங்க. இப்போ நடந்திருக்க தேர்வு, அதாவது டிஆர்பி கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா 2,513 போஸ்டிங் தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. இதில் மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கான காலி பணியிடங்களை பார்த்தீங்கன்னா வெவ்வேறாக இருந்துச்சு. ஸோ கட் ஆஃப் எப்படி வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இந்த வேலைக்கு, அதாவது டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மாவட்ட வாரியாக அந்தந்த மாவட்ட தேர்வு ஆணையக்குழு தான் நடத்துது. ஸோ இதுக்கு கட் ஆஃப் ஓவரால் தமிழ்நாடுன்னு இதில் தமிழ்நாடுன்னு நம்மளால் குறிப்பிட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான கட் ஆஃப் தான் இதில் வெவ்வேறு விதமாக ஒவ்வொரு இதுக்கும் பிரதிபலிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 100 வேக்கன்சிஸ் இருக்கும். இதே இன்னொரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 30 வேக்கன்சிஸ் தான் இருக்கும். அப்போ அந்த மாவட்டத்தில் எத்தனை பேர் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டத்தில் 30 போஸ்டிங்க்கு 3,000 பேர் எழுதியிருப்பாங்க, 100 போஸ்டிங்க்கு 2,000 பேரும் எழுதியிருப்பாங்க. ஸோ கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா இதில் கணிக்கவே முடியாது. ஸோ அந்தந்த மாவட்டத்தில் என்ன அலாட் பண்ணியிருக்காங்களோ, அதாவது ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் பீப்புள்ஸ் இது பண்ணியிருப்பாங்க. அவங்கள யார் அதிகமாக எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் இது போகும். ஆனால் இதுவே எஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுக்கும் சேர்த்தே ஒரு எக்ஸாம் தான் நடைபெறுது. ஸோ அதனால் நம்ம ஒரு டெனன்டிவ் மார்க் அடிப்படையில் ஒரு கட் ஆஃப் அடிப்படையாக நம்ம தமிழகம் முழுவதுக்கும் நம்ம கணிக்கலாமே தவிர டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வேறுபட்டு தான் இருக்கும். அடுத்தது இது மட்டும் ஓகே, நம்ம இந்த தேர்ச்சியில் தேர்வில் தேர்ச்சி பெற்றுட்டா நமக்கு வேலை கிடச்சிருமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டீங்க. இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு 2லேருந்து 3 பேருன்ட்டு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இந்த டிஆர்பியில் இன்டர்வியூ இதுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ யார் அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்கள இன்டர்வியூக்கு இந்த மாத கடைசியில் உங்களுக்கு அதிகபட்சம் ரிசல்ட் வந்துடும். 27ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் நமக்கு இன்டர்வியூ ஹால் டிக்கெட் வரும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் இன்டர்வியூவில் என்ன மார்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும். ஸோ தேர்வை பொறுத்த வரைக்கும் மார்க் அடிப்படையில் யார் அதிக மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அவங்க அடிப்படையில் கூப்பிடுவாங்க. ஸோ இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவாங்க. ஸோ நம்ம மாவட்ட வாரியாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய மதிப்பெண், அதாவது மதிப்பெண் இல்லை, எத்தனை கொஸ்டின்ஸுக்கு கரெக்டான ஆன்சர் போட்டிருக்கீன்ற சொல்லுங்கள். அதை வச்சு வேணால் நம்ம கண்டிப்பாக டெனன்டிவ் கட் ஆஃப் மார்க்கு டிஆர்பிக்கு நம்ம சொல்லலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?